Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Ben 10 Alien Force Season 1 Episode 8 What are little girls made of? ஓபன் பண்ணா ஒரு லேக்குக்கு பக்கத்துல நம்ம குவென் உட்கார்ந்துகிட்டு நம்ம பீலிங்கா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஆனா கெவினும் பென்னும் வழக்கம் போல அட்ராசிட்டி பண்ணி விளையாண்டுட்டு இருப்பானுங்க. கெவினு கல்லா மாதிரி தண்ணிக்குள்ள குதிச்சு பெண்ணு மேல தண்ணிய தெறிக்க உள்ளான்னு பாப்பான். ஆனா அவன் பிரெயின் ஸ்டோம் ஏலியனாச்சா அவன் பவரை யூஸ் பண்ணி தண்ணி அப்படியே கரையேச்சிருவான். என்னலே புத்திசாலித்தனமா இப்ப பாரியா மூலையான்னு சொல்லி கெவினுக்கு சாக்கு கொடுப்பான். அவன் தண்ணியில இருந்து தெரிச்சிருவான். எப்படியே ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு குவென்ன பாப்பாங்க. அவன் அந்த சோக நிலையில அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருப்பா. என்ன அவளுக்கு கிராண்ட்பா ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா இந்த இடமே கிராண்ட்பாவோட ஃபேவரட் பிளேஸ். எங்கேயாச்சும் கூட்டு போனா சனிய நார்மல் ஆயிரும் தான் இங்க கூட்டு வந்தேன். இங்கேயும் இப்படி இருக்கான்னு சொல்லுவானா. அப்பந்தான் அவ கதையா சொல்லுவா. கிராண்ட்பா மேக்ஸ் எப்பப்பெல்லாம் வெட்டியா இருக்காரோ அப்பப்பெல்லாம் இங்க வந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருவாராமா. அது மட்டும் இல்லாம 5 வயசுல கிராண்ட்பா கூட சேர்ந்து குவென்னு மீன் பிடிச்சாலாம். அத ஒரு பெரிய கதையா சொல்லிட்டு இருப்பா. அப்ப பெண்ணு அங்க யாரோ போறாங்கப்பா. பார்த்தா முக்காடு போட்டு ஏதோ ஒரு ஜீவன் அங்க இருக்கிற மரத்துக்கு அடியில ஒரு பூவை வச்சுட்டு போவோம். கெவினுக்கு இருக்கு போய் சும்மா இல்லாம ஏய் யார் அதுன்னு கத்திடுவான். அது உசாராயிரும். அப்புறம் எரும மாடு மாதிரி லொடுக்குன்னு ஓடி வந்து பாக்குறதுக்குள்ள டாப்புன்னு இழிச்சுக்கினே மரத்து பின்னாடி போய் மறைஞ்சு போயிரும். வந்து பார்த்த அம்பிட்டு பேருக்கும் சாக்கு அவமானம் கேவலம். பின்ன கண் இமைக்கும் நேரத்தில் கம்பெனிட்டி எஸ்கேப் ஆயிருக்கு. அந்த மரத்துல வேற மேக்ஸ் பிளஸ் வெர்டோனான்னு எழுதி இருக்கும். யார் அந்த வெர்டோனான்னு தெரியாது. குவென் என்ன பண்ணுவா, அந்த பூவை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிடலான்னு அவ மந்திர சக்தியை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த பூ வச்சுட்டு போன ஆள ட்ராக்கே பண்ண முடியாது. கீழே ஏகப்பட்ட பூ அதே மாதிரி கிடக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிக்கடி வந்துட்டு போறாங்கன்னு அர்த்தம். அதனால நம்ம ஆளுங்க புத்திசாலித்தனமா விடிய 2 நாளா வெயிட் பண்ணுவாங்க. ஆளே வராது. அந்த கடுப்புல இருக்கும்போது பென்னு வேற காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு கண்ணாடி சுவிட்ச போட்டு ஆஃப் பண்ணிட்டு இருப்பானா. அது சத்தத்தை கேட்டு கெவின் சரியான டென்ஷன் ஆயிருவான். கைய வச்சுட்டு சும்மா இருக்கியா இல்ல கடிச்சு துப்பவான்னு யாப்பான். ஐயோ உங்க சண்டை தாங்க முடியலடா, இங்க எங்கேயாச்சும் பாத்ரூம் இருக்கான்னு யாப்பா. எத்தனை புல்வெளிகள் இருக்குது, இப்படி ஒரு வார்த்தை கேட்கலாமா குவென்னு யாப்பான். கரண்ட் கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிட்டு நிக்கிறதுக்கு எல்லாரும் ஒன்ன மாதிரி நினைச்சிட்டியான்னு யாப்பான். அட சண்டை கட்டாதீங்க ஏட்டையா, வர்ற வழியில பெட்ரோல் பங்க் ஒன்னு இருந்துச்சு, நான் அங்க போயிட்டு வரேன், அது வரைக்கும் கேர்ஃபுல்லா பாருங்கன்ட்டு போயிருவா. பென்னு மறுபடியும் அந்த சுவிட்ச போட்டு தட்டிட்டு இருப்பானா. கொய்யால உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சட்டைய பிடிப்பான். கரெக்டா அந்நேரம் பார்த்து அந்த முக்காடு போட்ட ஆள் அங்க வந்துரும். வந்து அந்த பூவை ஜொலிக்க வச்சிட்டு இருக்குமா. நம்ம ஆளுங்க போய் ஏய் உங்களுக்கு கிராண்ட்பாவை எப்படி தெரியும் கேப்பான். கெவின் துணியை விலக்கி விட்டுருவான். யாருன்னா ஒரு கெலபோல்டு. என்ன நெம்ப மோசமா இருக்கீங்கோ, இங்க இருந்து ஓடி இருங்கோன்னு குவென்னு மாதிரியே பவர் யூஸ் பண்ணி அடிக்கும். அப்படி அடிச்சு அடியில நம்ம ஆளுங்க தெரிச்சிருவானுங்க. அப்புறம் பார்த்தா பேய் மாதிரி அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்கும். என்ன ஒரு கிளவி இந்த போடு போறான்னு நம்ம ஆளு ஜெட்ரேவா மாதிரி அடிக்கிற கிளம்புவான். கெவின் இரும்பு அப்சர்வ் பண்ணி அடிக்கிற கிளம்புவான். தண்ணி மேல அந்த கிளவி சும்மா சல்லுன்னு பறந்து போவாளா. நம்மளும் ஃபாலோ பண்ணியே போவான். இனமாக்கன்னு ஃபாலோ பண்றிய வடவன்னு கிண்டல் பண்ணுமா. நம்மள ஜெட் வேகத்துல சும்மா சைன்னு போய் பிளாக் பண்ணுவான். ஆனாலும் கிளவி எஸ்கேப் ஆயிட்டே இருப்பா. இந்த வச்சு கேனு நம்மள அட்டாக் பண்ணுவான். பெரிய பிளாஸ்ட் ஆகும். ஆனா அந்த கிளவிக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழாது. இலிச்சாமேனிக்கு ரிவர்ஸ்லயே பறந்து போவா. ஏய் இங்க ஒருத்தர் இருக்கேன், விளையாட்டு பண்ணக்கூடாது, பிச்சிருவேன்னு கை ரெண்டியை புடிச்சுக்குவானா. என்னடா கண்ணா காமெடி பண்றேன்னு குவென்னு மாதிரியே மேஜிக் பண்ணி ஏகப்பட்ட கைய வர வச்சு அவனை புடிச்சு இழுத்து தூக்கி வீசிடுவா. ஆம்பட்டு தான் கெவின் முடிஞ்சான். நெக்ஸ்ட் பென்னு வால்ல இருந்து பவரை வச்சு அடிக்க ட்ரை பண்ணுவான். அந்த சூனியக்கார கிளவி அப்படியே பென்னோட வால்ல வச்சு அந்த பவரை லாக் பண்ணிடுவா. அப்ப என்ன ஆகும், எனர்ஜி ஃபுல்லா சேர்ந்து பிளாஸ்ட் ஆயிரும். ஆம்பட்டு தான் கெவின் மடியிலேயே போய் சொத்துன்னு விழுவான். இப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு பெரிய பவர் எடுத்து ஒரே அடி அடிப்பா. பென்னுக்கும் கெவினுக்கும் இன்னைக்கு இறுதி சடங்கு தான் நினைச்சேன். ஆனா ஷீல்டு ஒன்னு தடுத்து இருக்கும். அத பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. வேற யாரும் இல்லே நம்ம குவென்னு மறுபடியும் அதே மாதிரி செய்யின்னு கேட்டு வாங்குவா. செஞ்சுட்டா போச்சுன்னு குவென் அட்டாக் பண்ணுவாளா. எல்லாத்தையும் கேஷுவலா தடுத்துட்டு என்னால நம்பவே முடியலன்னு ஷாக் ஆயிருவா. முதல்ல நீ யாருன்னு சொல்லு, என் கிராண்ட்பா மேக்ஸோட இடத்த ஏன் பூவை போட்டு குப்பையாக்குறேன்னு யாப்பா. அட எருமை, அந்த பூவையே அவ எனர்ஜியை வச்சுதான் செய்யறான்பா. உடனே குவென்னுக்கும் ஒரு சாக்கு. அந்த கல்வி நேரா குவென்னு கிட்ட வந்து மேக்ஸ் உன் கிராண்ட்பாவான்னு யாப்பா. ஆமான்னு சொன்னதும் சந்தோஷத்துல கட்டி அணைச்சுக்குவா. என்ன அவளுக்கு மட்டும் தானே, நானு அவரோட பேராண்டியும்பா. உன்னால அவள மாதிரி பவர் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப மூடிட்டு கட்டானிருவா. நன்ன மரியாதை. அப்புறம் அந்த கிளவி பேரு வெர்டோனான்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிரும். ஒருவேளை இது நம்ம பாட்டியா இருக்குமோன்னு பென்னுக்கு டவுட். உடனே குவென் என்ன பண்ணுவா, நேரா அவ டாடிட்ட போய் டேய் டாடி நீ குடிக்க மாட்ட பீடி, அதனால நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல போறேன்டா டாடின்னு அவ மேஜிக் புக் படிக்கிறதெல்லாம் சொல்லுவா. அட இதெல்லாம் ஒரு மேட்ராம்பா. இது மட்டும் இல்ல டாடி, இப்ப நான் உனக்கு காட்டுறேன் மிரண்டாதன்னு அவ மேஜிக் பவர் யூஸ் பண்ணி காட்டுவா. அம்பட்டு தான் பயத்துக்கு தெரியாம திகச்சு போய் உட்கார்ந்துருவான். அப்புறம் நான் வெர்டோனாவை பார்த்தேன் பா. பார்த்துட்டி அந்த கல்வியே, நோக்கு மேஜிக் பவர் இருக்குன்னு எனக்கு தெரியாது,
ஆனா அந்த மேஜிக் பவர் நம்ம குடும்பத்தோட சொத்தும்பா. ஆஹா ஆஹா ஆஹான்னு குவென்னுக்கு நெம்ப சந்தோஷம். எருமை சந்தோஷம் எல்லாம் படாத, உங்க கிராண்ட்மா பெர்டோனா ஒரு ஏலியனுப்பா. எது ஏலியனான்னு சாக்காயிருவா. அப்ப குவென்னு பென்னும் கெவினும் திருட்டுத்தனமா ஒளிஞ்சிருந்து கேட்கறத கண்டுபிடிச்சிருவா. ஏய் ஒழுங்கா உள்ள வாங்க இல்ல தொடப்பக்கட்ட பிஞ்சிருவோம்பா. சரி சரின்ட்டு உள்ள போய் அங்கிளுக்கு ஒரு ஹாயா போட்டு, ஆமா அப்புறம் குவென்னு கிராண்ட்மாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லம்பா, ஆனா அவங்க என்கிட்ட ஏதோ எதிர்பார்த்து வந்திருக்காங்கன்னு சொல்லுவால, அப்படின்னா அதை அவங்ககிட்டயே கேட்டுருவோம். ஏ கல்வி எவ்வளவு நேரம் மறைஞ்சிருப்ப, வெளியே வாம்பா. எல்லாத்துக்கும் பெரிய சாக்கு. அப்போ அந்த கிளவி அங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த கிளவியும் அப்படியே பிசாசு மாதிரி வந்து நிப்பா. பரவாயில்லையே மகனே, எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுறேன்னு நேரா அவங்க எல்லாத்தையும் குவென்னோட அம்மா கிட்ட கூட்டு போயிருவா. இவங்க எல்லாம் பார்த்த சாக்குல பொருளை கீழே போட்டு உடைச்சிருவாங்களா. அந்த கிளாஸ மந்திர சக்தி யூஸ் பண்ணியே கிளவி ஒண்ணு சேர்த்துவா. வாட் a miracle ன்னு எல்லாம் வாய பொளந்துருவாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் டீ காபி போட்டு உட்கார வச்சன கிளவி எல்லாம் மெட்ரி சொல்லுவா. ஆக்சுவலா இந்த கிளவி ஒரு அனோடைன். குவென்னு இந்த மாதிரி பவர் எல்லாம் யூஸ் பண்றதுனால அவளையும் ஒரு அனோடைன் சொல்லுவா. ஆக்சுவலி அனோடைன்ங்கிறவங்க எனர்ஜியாலேயே உருவாக்கப்பட்டவங்க. எந்த மனுஷங்களையும் மதிக்கவே மாட்டாங்க, டச்சே வச்சுக்க மாட்டாங்க. ஆனா கிராண்ட் பாட்ட மட்டும் இவ கவுந்திருப்பா. எப்படின்னா ஒரு வயசுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அனோடைன்ஸ் எல்லாம் வீட்டை விட்டு தனியா வருவாங்க. அந்த டைம் தான் நம்ம கிராண்ட்பா பிளம்பர் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து பூமி காண்டி மங்கு மங்குன்னு போராடிட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு கிராண்ட்பாவை கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டு, அவ்வளோ பெரிய ஆளு மேக்ஸால கூட மனுஷங்கிற ஸ்டேஜை தாண்டி மேல வர முடியாமா. ஆனா கிராண்ட்பா மேக்ஸ பத்தி கிராண்ட்மாவோட பிளானட்ல இருக்க 50 பேருக்கும் தெரியுமாமா. அவரு மண்டையிலேயே ஓடிட்டு இருந்த உடனே அவரோட ஃபேவரட் பிளேஸ் ஆன அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. ஆனா அங்க ஒரு அனோடைன் இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணலையாமா. அதான் குவென்ன சொல்றாங்க. அப்புறம் தான் கிளவி இன்னொரு குண்டை தூக்கி போடும். என்னன்னா குவென்னோட பவர்ஸ் என்னன்னு அவளுக்கே தெரியலையாமா. சோ அத நான் உனக்கு கம்ப்ளீட்டா கத்து தரேன்பா. குவென்னுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. எப்போ எங்க எப்படி கத்துக்கலான்னு ஆர்வமா கேப்பா. அதுக்கு இந்த போர் அடிக்கிற மொக்க லைஃப விட்டுட்டு நீ ஏன் கூட வரணும்பா. அது எப்படி முடியும்? அதுக்காக அவ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் உதறி தள்ளிட்டு வரணுமாமா. அட சண்டாளி. ஆனா அவங்க அம்மா அப்பா உனக்கு என்ன தோணுதோ அத கிளி, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம்னு இருவாங்க. ஐயோ நேக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கேன்னு தெரிச்சு வெளியே ஓடிடுவா. அப்படி அவ வெளியில தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம கெவினும் பென்னும் போய் தான் கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவாங்க. நீ ஏன் லூச்சு மாதிரி ஃபீல் பண்ற, போய் என்ஜாய் பண்ணு. என்ன ரிட்டர்ன் வருவியோ மாட்டியோ, அது வரைக்கும் நாங்க இருப்போமோ மாட்டோமோ, ஆனா உனக்கு பிடிச்சத பண்ணும்பா. ஏன்னா இப்படி ஒரு சான்ஸ் லைஃப்ல உனக்கு கிடைக்காதும்பானா. கெவின்ட்ட கேட்டதுக்கு நீ போகவே போகாத, அந்த கேள்வியை முதல்ல நம்பாதேன்னுவான். உடனே குவென்னுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம கன்னத்துல பச்சக்குன்னு ஒண்ணு கொடுத்துட்டு நேரா கேள்வி கிட்ட ஓடுவா. உள்ள கேள்வி டிஸ்கோ லைட் எல்லாம் போட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். அதுவும் அவன் பையன் மருமகளை உட்கார வச்சுக்கிட்டே, பாத்தியாடா கிளவிக்கு குசும்பே, டிஸ்கோ லைட்ட போட்டு துள்ளி துள்ளி குச்சி ஆடிட்டு இருக்காம்பா. அப்ப குவென்னு வந்து, நீங்க கொடுத்த இந்த ஆஃபருக்கு மிக்க நன்றி கிளவி, ஆனா என்னால உங்க கூட வர முடியாது, நான் இங்கே இருந்து குப்பை கொட்டிக்கிறேன்னுவா. ஆனா அப்படி விட்டா நீ யாரு என்னன்னு உன் பவர் தெரியாமையே போயிரும். ஏன்னா அனோடைன்ஸ்லயே நம்ம தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, நீ ஏன் இப்ப பாருன்னு அப்படியே வெளிச்சம் பளீர்னு அடிச்சு எல்லாருக்கும் கண்ணே கூச ஆரம்பிச்சிரும். ஏன்னா பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம். அப்புறம் பார்த்தா கிளவியே ஒரு துணியா இருந்திருக்கா. அது ஒரு பயங்கரமான எனர்ஜி ஏலியனு. அனோடைன்ஸ் எல்லாருமே எனர்ஜியாலேயே உருவாக்கப்பட்டவங்களாமா. குவென்னுக்கு சொந்தமா முடிவெடுக்கிற அளவுக்கு வயசாகாததுனால அவ உடம்ப மொத்தமா சோழிய முடிச்சு அவளுக்குள்ள இருக்க பவரை வெளியே கொண்டு வந்தா கொஞ்சம் யோசிக்க வசதியா இருக்கும்னு கிராண்ட்மா குவென்னோட உடம்ப அழிக்கிறதா சொல்லுவாங்களா. எது உடம்ப அழிக்க போறீங்களா? குவென்னுக்கு அப்படியே பேதியே புடுங்கிரும். என்னடா காமெடி பண்றாங்களான்னு. அப்படி மாறினாதானே அதோட பவர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதனால கண்டிப்பா அப்படி பண்ண போறேன் பாக்கிய. ஏ கேள்வி அவளுக்கு தான் புடிக்கல இல்ல, கம்மனு கடையில பல்ல உடச்சிருவேன் பானுங்களா. என்னடா கண்ணுகளா மறுபடியும் சண்டை பண்ணுமா? ஓகேன்னு ஒரே அடி, ரெண்டு பேரும் வீட்டை பிச்சுக்கிட்டு பறந்துருவானுங்க. அதோட விடுவான்னு பார்த்தா மறுபடியும் அட்டாக் பண்ணுவா. நல்ல வேலை குவென் இருந்ததுனால தப்பிச்சானுங்க. இனி பேசுறதுல வேலை இல்ல வீச்சு தானு குவென் அவ பவர் வச்சு அட்டாக் பண்ணுவா. கேள்விக்கும் இந்த பவர் தானே, அதுவும் அதுல மாஸ்டர் அவ ஈஸியா தட்டி விட்டுருவா. உடனே கெவின் என்ன பண்ணுவான், கல்லா மாதிரி சொலுப்புன்னு பெரிய பெரிய பாறாங்கெல்லாம் தூக்கிட்டு ஏறிவான். அந்த கேப்ல பென்னு ஸ்பைடர் மங்கியா மாதிரி கொய்யால இன்னைக்கு அவ மண்டைய புறாண்டிட்டு விட்டுறலாம்பா. இங்க குவென்னு படாத பாடுபட்டு இருப்பா. அப்புறம் அப்படி இப்படின்னு இவங்க அடிவாங்க, கிளவிய போட்டு அடிக்கன்னு மாத்தி ஒரே காமெடி டைமா இருக்கும். ஒரு வழியா ஸ்பைடர் மங்கியோட வெப்ப யூஸ் பண்ணி கேள்வியை கட்டி போட்டுருவாங்க. கெவின் பாறாங்கல்ல மண்டையில பொல்லாண்டு போவான். ஏப்பா உங்க பாட்டி தலையில கல்ல போட்டா கோச்சுக்க மாட்டீங்களே, போடு நன்னா போடு, மிஸ் ஆகாம போடும்பாங்க. நெம்ப நல்ல பேராண்டிங்க. ஐயோ நேக்கு போர் அடிக்குதுன்னு கிளவி கட்டெல்லாம் அசால்ட்டா பிச்சுக்கின்னு அப்படியே மேல பிளையிங்ல இருக்கும் போதே சுத்தி உயிரோட இருக்க எல்லா லிவிங் திங்ஸோட உயிரையும் அந்த கேள்வி அவளுக்குள்ள இழுத்து பயங்கர பவர்ஃபுல்லா மாறிடுவா. அப்புறம் கெவினை போட்டு தவன துவச்சிட்டு நம்ம பெண்ண அவனோட ஸ்பைடர் வெப்லயே மாட்டி விட்டுட்டு நேரா குவென்னு கிட்ட வருவா. அவளும் அவளால முடிஞ்ச பவரை வச்சு அடிப்பா. ஆனா கேள்வி அதை ஏதோ ஃபுட்பால் மாதிரி தட்டி விட்டுருவா. அட டேஞ்சரஸ் டேனு கோபாலு மறுபடியும் பிடிச்சி வச்சுட்டு அதே தான் சொல்லுவா. குவென்னு நான் சொல்றத கேளு, நீ என்ன மாதிரியே பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும், நினைச்ச உருவத்துக்கு மாறலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு அப்படியே பிடிபிட்டா அள்ளி தூவா. ஆனா குவென்னு, ஏ கேள்வி எனக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு கத்திடுவா.
அப்படி கத்துனவனதான் கேள்வி விடும். எனக்கு என் ஃபேமிலி வேணும், என் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஏலியன்ஸ் கூட சண்டைய போட்டு இந்த உலகத்தை காப்பாத்தணும்பா. அட என்ன அருமை பேசுற. அடோனைனா மாறினாலும் நீ நினைக்கிற மாதிரியே உலகத்தை காப்பாத்தலாம். என்ன நீ அடோனைனா மாறுறதுக்கு ஒரு 75 வருஷம் ஆகும்பா. அட கெலட்டு குந்தாணி, 75 வருஷத்துக்குள்ள கெவினுக்கும் பெண்ணுக்கும் டொக்கே விழுந்துரும். எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கும், படிக்க பிடிக்கும், கிளிக்க பிடிக்கும், ஏன் ஜாலியா ஸ்விமிங் பண்ண பிடிக்கும், உன்ன மாதிரி கேள்வி கட்டையில கலாய்க்க பிடிக்கும். இவ்வளவு விஷயம் அங்க இருக்கும்போது நான் எப்படி விட்டுட்டு வருவேன்பா. ஆனாலும் கேள்வி விடாது. இதெல்லாம் விட நீ என் கூட வா, செம என்டர்டைன்மெண்டா ஜாலியா இருக்கும்பா. போய் சொல்லாத கேள்வி. நீ ஏன் கிராண்ட்பாவை மறக்க முடியாம தானே இங்க வந்துட்டு போற. ஆமா, மேக்ஸ் நம்ப தைரியசாலி, அதுவும் உன் ஃப்ரெண்டு கெவின் மாதிரி. அப்புறம் அப்படி இப்படின்னு கிராண்ட்பா மேக்ஸ புகழ்ந்து தள்ளிட்டு மறுபடியும் சுத்தி கேப்பா, என் கூட வரியா, இந்த ஆஃபர் உனக்கு வேண்டாமா, இது நம்ப ஜாலியா இருக்கும்னு. ஆனா குவென்னு தெளிவா சொல்லிடுவா, வேண்டவே வேண்டாம். நீ பழனிக்கே பஞ்சாமிர்தம் திங்க போனாலும் நான் வரமாட்டேன். நீ வர்றதுக்கு நான் ஏன் பழனிக்கு போய் பஞ்சாமிர்தம் திங்கணும்? நான்சென்ஸ். சாரி ஓகேன்னு கேள்வி விட்டுரும். என்ன இவங்க சண்டை போட்டதுல அந்த இடமே கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். கேள்வி ஒரே ஒரு சொடக்கு தான் போடுவா, அந்த இடமே பழைய மாதிரி நார்மல் ஆயிரும். எப்படி கிராண்ட்மா எப்படி? நீ என் கூட வா, சொல்லி தரேன்பா. அப்ப வேண்டவே வேண்டாம், நான் இப்படியே இருந்து தொலைஞ்சிடுறேன்பா. அப்புறம் பெண்ணுக்கு பாராட்டு. ஏன்னா அவன் கசினுக்கு ஒரு பஞ்சாயத்துனா நம்மால முன்னாடி நின்னு சண்டை போட்டான்ல, அதுக்காக. ரொம்ப தேங்க்யூ கிராண்ட்மா, பார்த்து போயிட்டு வாம்பா. ஓகே, நான் மர்க்கா வருவேன் உங்க எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. எல்லாம் சந்தோஷமா ஜாலியா இருங்கன்னு சும்மா சல்லுன்னு பிச்சுக்கின்னு பறையந்து போயிருவாங்க. ஆக என்ன வேகத்துல கேள்வி பிச்சுக்கிட்டு போற. சாரி போயிட்டான்னு பார்த்தா அங்க ஒரு பூ இருக்கும், அதுதான் எனர்ஜியால உருவாக்குற பூவாச்சே. உடனே அந்த பூவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற மாதிரி நேரா அந்த கேள்வி ஃபர்ஸ்ட் சீன்ல வச்சதே ஒரு இடம், அங்க அதே மரத்துக்கு அடியில கொண்டு போய் வைப்பாங்க. அந்த மரத்தோட ஹார்டின்குள்ள மேக்ஸ் பிளஸ் வர்டோ நான் ஜூம் பண்ணி காட்டுறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.